வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 8 வருஷமாக பணம் இல்லை, சர்வர் வேலை, 13 வருஷத்துக்கு அப்புறமா கம்பேக் கொடுக்குற ஒரு 90s ஹிட் ஃபேவரட் நாயகனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. கனாக்காலும் சீரியல் மூலமாக தமிழ் மக்கள்கிட்ட அதுலேயும் குறிப்பாக 90s இளைஞர்கள் மத்தியில் அறிமுகமானவங்க தான் நடிகர் இர்பான் அவர்கள்னே சொல்லலாம். அவங்களோட இந்த அறிமுகம் அவங்கள சரவணன் மீனாட்சி சீரியலில் நடிக்க வச்சுச்சுன்னே சொல்லலாம். 2வது சீசனில் ரச்சிதாவுக்கு முதல்ல ஜோடியாக நடித்தது இர்பான் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இர்பான் ரச்சிதா காம்போ ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றுச்சு. இந்த வேளையில் தான் சினிமா பக்கம் நடிகர் இர்பான் அவர்கள் ஒதுங்கிட்டாங்க. இதனால் இதுக்கப்புறமா பிரேம் ரியோன்னு சொல்லி சரவணன் மீனாட்சி சீரியலில் 2 பேர் நடித்து புகழ் பெற்று வந்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் சினிமா பக்கம் போன இர்பான் கதையோட கதாநாயகனாக சுண்டாட்டம்ன்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. பெரிய அளவில் வணிக ரீதியில் இந்த படம் வெற்றியாக இல்லைன்னு சொன்னாலும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா பொங்கி ஏழு மனோகரான்ற படங்களில் தொடர்ந்து நடித்து வந்திருந்தாங்க. எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னே சொல்லலாம். இயக்குனர் கனவோடு அதற்கான படிப்பை முடிச்சுட்டு தமிழ் சினிமாவுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தவருக்கு இயக்குனர் கனவும் நிறைவேறலை, ஹீரோன்ற முயற்சியும் கைகூடலைன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா கடைசியில் சேரனுக்கு வில்லனாக ராஜாவுக்கு செக்குன்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுவும் வெற்றியை கொடுக்கல. கடைசியாக இந்த படம் 2020 வெளிவந்துச்சு. இதுக்கப்புறமா இத்தனை வருஷங்கள் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களோட தேடலுக்கு இந்த மத்தியில் நண்பரோட ஹோட்டல் ஒன்றில் வருமானத்துக்காக சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற தகவல் கிடச்சிருக்கு. மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இர்பானுக்கு அங்கே ஒரு நாள் ஒரு எதிர்பாராத பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவரோட அடையாளம் வெளியில் தெரியவும் வந்திருக்கு. அன்னையோட ஹோட்டல் வேலையை விட்டவர் தான் இப்போ திரும்பவும் 13 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சினிமாவில் இல்லை, திரும்பவும் சீரியலில் நடிக்க வந்திருக்காங்க. ஜி தமிழ் சேனலில் புதிதாக ஒளிபரப்பாகி இருக்கிற வாகை சுடவான்ற சீரியலில் நடிக்கிறதுக்காக இர்பான் அவர்கள் கமிட் ஆகியிருக்காங்க. இதற்கான ப்ரோமோவும் இப்போ வெளியாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் பிக் பாஸுக்கு, குக்கு வித் கோமாளி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக்கிட்டு அழைப்பு வந்தப்போ அதில் மறுத்து வந்திருக்காங்க இர்பான் அவர்கள். இப்போ சீரியலில் நடிக்க ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சீரியலுக்காக 12 கிலோ எடை குறைச்சிருக்கிறதா இர்பான் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாத கடைசியில் சீரியல் ஒளிபரப்பாகலான்ற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.